வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம டேட்ஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டேட்ஸ் சட்னி பார்த்திங்கன்னா பானிபூரியில் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கூடவே நம்ம சப்பாத்தி பூரி எது செஞ்சாலும் இல்லை ப்ரெட்டில் கூட வச்சு தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். வெல்லம் இல்லைன்னா சுகர் கூட போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இங்கே வெல்லம் சேர்த்திருக்கோம். காய்ந்த திராட்சை, இஞ்சி பேஸ்ட்டு, மிளகாய் பொடி, பெருங்காயத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் சாட் மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு பாத்திரம் நம்ம வச்சுருக்கோம். அதில் முதல் தண்ணி சேர்த்திடலாம். இப்போது அதில் வெல்லத்தை சேர்த்திடலாம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டுங்க. இப்போ நம்ம வெள்ளை தண்ணியை வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணி கொதிச்சு வர்றப்போ இங்கே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் தண்ணியில் 1/2 கப் வெல்லம் சேர்த்திருந்தேங்க. இப்போ வந்து இந்த வெள்ளை தண்ணியில் இந்த பேரிச்சம்பழம் நல்லா வேகட்டும். இதுக்கு வெல்லம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா பேரிச்சம்பழத்துலேயே நேச்சராகவே தித்திப்பு தன்மை இருக்கும். பார்த்திங்கன்னா டேட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், ஏன்னா தெரிக்கும். நம்ம அரேபியன் டேட்ஸ், அந்த கருப்பு டேட்ஸ் மாதிரி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக குக் ஆகிடும். இல்லை செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி டேட்ஸ் எடுத்திங்கன்னா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இஞ்சி பேஸ்ட் சேர்க்குறேன். வரமிளகாத்தூள், பெருங்காயம், சீரகத்தூள், கரம் மசாலா. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியானதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்பாக தான் இருக்கும். காரம், இனிப்பு கூடவே அந்த சாட் மசாலாவோட ஃப்ளேவரோட இந்த டேட் சட்னி சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி கூட பானிபூரி கூடலாம் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த டேட் சட்னி பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. எப்போவுமே ஒரே மாதிரியான சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரி டேட்ஸ் சட்னியெல்லாம் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த டேட்ஸ் சட்னி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டேட்ஸ் சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.